மகாராஷ்டிராவில் ஒரு வலிமையான கட்சி தான் என்சிபி. இக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் சரத்பவார் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 84 வயதான அவருடைய இந்த தனிமை குடும்பங்களில் மட்டுமல்ல, கட்சியிலும் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாடாளுமன்ற எம்பியான அவருடைய மகள் சுப்ரியா சூலே போன்றவர்களும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இதற்கிடையில் மகாராஷ்டிரா அரசில் ஒரு பெரும் பூகம்பத்தை எழுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா மற்றும் சரத்பவார் கட்சிகளை உடைத்தது என்ற குற்றச்சாட்டு வலிமையாக அம்மக்களின் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் எதிரொலிக்கின்றது. இந்த நிலையில் அங்கே வந்த தேர்தலில் பாரதிய ஜனதா சிவசேனாவை ஷிண்டே தலைமையிலும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸின் தலைமையிலும் அபாரமான வெற்றி பெற்ற நிலையில் தற்போது தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல்கள் அக்கட்சியினுடைய தொண்டர்களிடத்தில் எழுந்திருப்பதாக தகவல்களை ஊர்ஜிதப்படுத்துகின்றது ஏபிபி. குறிப்பாக சரத்பவர் தன் 84வது பிறந்த நாளில் அஜித் பவார் தனது தலைவருக்காக அவர் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். இந்நிலையில் சரத்பவார் கட்சியினுடைய எம்எல்ஏ அவருடைய தாய் சுனந்தா அவர்கள் கூறும்போது, தொண்டர்களின் மனோநிலை இந்த சந்திப்பின் மூலம் அஜித் பவாரும் சரத்பவாரும் ஒன்றிணைய வேண்டும், இது கட்சிக்கு பெரும் வலுவான ஒரு சூழலை உருவாக்கும், இப்படியே தான் மகாராஷ்டிராவில் இருக்கும் தேசியவாத காங்கிரசின் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். சுனந்தா மேலும் கூறுவது, இது குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் கட்சிக்கும் நலன் பயக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில் வருகிற நகராட்சி மாநகராட்சி தேர்தல்களில் மும்பையில் இவர்கள் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் வலுவிழந்த நிலையில் தமக்கு பெரும் அரசியல் லாபத்தை பெற்றுக்கொண்ட பாரதிய ஜனதா உத்தவ் தாக்கரேயுடைய தலைமையிலான சிவசேனாவை வலுவிழக்க வைத்து அதன் மூலமாக தமக்கு பெரும் லாபத்தை பெற்றுக்கொண்ட பாஜக இந்த செய்தியின் மூலம் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. சுனந்தா கூறுகின்ற போது, அது சாத்தியமா இல்லையா என்பது தெரியாது, ஆனாலும் இது மக்களின் தொண்டர்களின் விருப்பம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து செய்தி தொடர்பாளர் சரத்பவார் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அபுஸ் கூறுகையில், இது சாத்தியமற்றது என்று சொல்ல முடியாது, ஆனாலும் வருகிற மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இது சாத்தியப்படும் என்பதையும் அவர் மறைமுகமாக சூசகமாக தெரிவித்தார். இந்த செய்தி வெளியானவுடன் பாரதிய ஜனதா மத்தியில் பெரும் பரபரப்பும் படபடப்பும் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக கட்சிகளை உடைத்து தமக்காக அவர்கள் பெரும் நன்மைகளை ஒவ்வொரு மாநிலங்களிலும் அரசியல் ரீதியாக பாஜக பெற்றுக்கொண்டு வரும் நிலையில் என்சிபியை உடைத்து தமக்கு வசமாக அவர்கள் மாற்றிக்கொண்டதும் அரசியலில் அவர்களுக்கு பெரும் ஆதாயத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஒருவேளை அஜித் பவாரும் சரத்பவாரும் இணைந்தால் அவர்கள் பாஜக கூட்டணியில் பயணிக்காமல் செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். இது பாரதிய ஜனதாவுக்கு தற்போது ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என்றாலும் கூட நீண்ட தூர லாபத்தை தராது என்ற தலைவர்கள் இந்த பரபரப்புக்கும் பதபதைப்புக்கும் உள்ளாகியிருப்பதாகவும் மகாராஷ்டிராவில் இருந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஊர்ஜிதப்படுத்த முடியாத இது போன்ற செய்திகள் அநேகமாக இன்று அல்லது நாளை அது ஊர்ஜிதப்படுத்தலாம். அரசியலில் பல விவகாரங்கள் எப்படியும் நடக்கலாம். ஆனாலும் இந்த 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதாவுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் என்பதை அஜித் பவார் சொல்லிக் கொண்டிருக்கிறார். துணை முதல்வராகவும் கூட அவர் இருந்து வரும் நிலையில் ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு பின்பு ஏற்படுகிற மாற்றத்தில் தனது தந்தை அந்தஸ்தில் இருக்கும் மூத்தவர் சரத்பவாருடைய கடைசி காலத்தில் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திவிடக்கூடாது. ஏற்கனவே கேன்சர் நோயாளியாக இருக்கக்கூடிய சரத்பவார் அவருடைய ஆபரேஷனுக்கு பின்பு கூட குடும்பத்தினர் அனைவரும் கட்சியை உருவாக்கியவர், சிற்பி, மிகப்பெரிய ஆளுமை. 39 வயதிலே எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிலையில் இவ்வளவு பெரிய ஆளுமைகளை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது என்று சொல்லிய அட்வைஸின் மூலமாகவும் கூட இந்த சந்திப்புகள்
பிறந்தநாள் வாழ்த்துகள் தொடரலாம். நாட்டில் பல்வேறு சந்திப்புகள், திருமணங்கள், பிறந்தநாள் வாழ்த்துகள் மூலம்தான் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அஜித் பவார், சரத் பவார் விரைவில் இணைவார்கள் என்கின்ற குரல் மறுக்கப்பட்டதாக இல்லை. அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்களாகவும் இருக்கிறது. நிச்சயமாக அது நடக்கும் என்கின்றார்கள் சரத் பவார் கட்சியினுடைய நல விரும்பிகள், தொண்டர்கள். மும்பையிலிருந்து நம் செய்தி பிரிவுக்காக.